வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு கஷ்டமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தை இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ம்ஹும். அது நிஜமாவே ரொம்ப ஒரு சவாலான விஷயம். ஆமா, உள்ளங்கையில வேர்க்கும், மூச்சு திணறும், இதயம் தொண்டை வரைக்கும் வந்து துடிக்கும். எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு எங்கேயாவது வெகு தூரம் ஓடிடலாமான்னு ஒரு கடுமையான மன அழுத்தம் உங்களை ஆட்கொள்ளும் இல்லையா? கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வார்த்தையால சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. அந்த உச்சக்கட்ட நெருக்கடியிலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற சோர்ஸ் என்ன? இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூல ஆதாரம் ஒரு ரொம்ப பிரபலமான பகவத்கீதா தமிழ் ஆடியோ புக் குறிப்புகள். வாவ், பகவத்கீதையா? ஆமா. ஆனா இதை ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வாகவோ இல்ல ஒரு மத புத்தகமாகவோ நாம இப்போ அணுக போறது கிடையாது. ரைட், அது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இன்னைக்கு நாம ஆபீஸ்ல, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளுக்கும் மனச்சோர்வுக்கும் இந்த குறிப்புகள் எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் சீட் கோடு மாதிரி செயல்படுது அப்படிங்கறத தான் நம்ம ஆழமா ஆராய போறோம். அந்த அணுகுமுறை தான் இந்த தலைப்புக்கு இப்போ ரொம்ப அவசியமானது. ஏன்னா மனித மனம் செயல்படுற விதம், அது எதிர்கொள்ற குழப்புகள் காலத்தால் மாறுபவே அல்ல. உண்மைதான். மனிதர்கள் எப்பவுமே மனிதர்கள் தான். கரெக்ட். இந்த ஆடியோ புக்கு குறிப்புகள் உணர்ச்சி குவியல்ல சிக்கி தவிக்கிற ஒருத்தரோட மனம் எப்படி படிப்படியா ஒரு தெளிவான லாஜிக்கலான முடிவுக்கு மாறுது அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மேப்பை ரொம்ப தெளிவா முன்வைக்குது. அந்த மேப்பை இன்றைய மாடர்ன் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறதா நம்மளோட மிஷன். கண்டிப்பா. ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கே வருவோம். இந்த மூலக்குறிப்புகள்ல ஆரம்ப காட்சியே ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் வீழ்ச்சிய பதிவு செய்யுது. அதாவது அர்ஜுனனோட அந்த வீழ்ச்சி, ரைட்? ஆமா. குருக்ஷேத்திர போர்க்களத்தோட நடுவுல ரெண்டு பெரிய படைகளுக்கும் இடையில அர்ஜுனன் தன்னோட தேரை நிறுத்த சொல்றான். அங்கே அவன் யார பாக்குறான்? தன்னோட சொந்த பந்தங்களை பாக்குறான். எக்ஸாக்ட்லி. தன் பாட்டனார் பீஷ்மர், தனக்கு வித்தைகள் கத்துக் கொடுத்த ஆசான் துரோணர், தன் சொந்த உறவினர்கள்னு எல்லாரையும் பாக்குறான். உடனே அவனோட கைகள் நடுங்குது, அவனோட மாபெரும் வில் கீழே விழுகுது. இந்த அரச பதவிக்காக என் சொந்த மனிதர்களையே நான் அழிக்கணுமா? எனக்கு இந்த அரசாட்சியே வேண்டாம், நான் காட்டுக்கு சென்று துறவியா வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட்டு தேருக்கு பின்னாடி தோண்டு போய் உட்கார்ந்துடலாம். இது ஒரு கிளாசிக் பிரேக் டவுன் மூமெண்ட். ஆமா, இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இதை இன்றைய வாழ்வியலோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் தான் எடுக்க போற ஒரு முடிவால பலருடைய வேலை போகும் அப்படிங்கிற ஒரு தார்மீக சிக்கலை சந்திக்கும் போதோ, ஆமா இல்லைன்னா ஒரு ஃபேமிலி பிசினஸ்ல வர்ற பிரச்சனை. கரெக்ட். தான் கஷ்டப்பட்டு கட்டிக்காத்த ஒரு குடும்ப வியாபாரம் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே பெரிய பகைய உருவாக்கும் போது, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு ஒதுங்க நினைக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. முற்றுமுழுதா ஒப்பிடலாம். உளவியல்ல இத மாரல் இன்ஜுரி, அதாவது தார்மீக ரீதியான மன உளைச்சல்னு சொல்லுவாங்க. மாரல் இன்ஜுரி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு மனுஷன் தான் ஆழமா நம்புற மதிப்பீடுகளுக்கு எதிரா செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது, அவனுடைய மூளையோட லாஜிக்கலா சிந்திக்கிற திறன் அப்படியே செயலிழந்து போயிடும். ஓஹோ, அப்போ அர்ஜுனனுக்கு வந்தது வெறும் பயம் கிடையாதா? இல்லவே இல்ல. அர்ஜுனனுக்கு நிகழ்ந்தது வெறும் பயம் கிடையாது, அது ஒரு முழுமையான நர்வஸ் பிரேக் டவுன். அவன் தன்னோட அடையாளத்தையே அந்த இடத்துல கேள்விக்குள்ளாக்குறான். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வலிபெறுது. எதிரே மாபெரும் போர் தொடங்க போகுது, படை தளபதி அழுதுகிட்டு இருக்கான். ஆனா அந்த தேரை ஓட்டுற கிருஷ்ணர் உடனே அவனை பிடித்து உலுக்கி, போர்சே இதுதான் உன் வேலை அப்படின்னு கட்டளையிடவே இல்ல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, மாறாக அர்ஜுனனோட அந்த நீண்ட புலம்பல அவனோட லாஜிக் எல்லாம் ரொம்ப அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவர் ஏன் அவ்வளவு நேரம் மௌனம் காக்குறார்? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த இடம் ரொம்ப நுட்பமான ஒரு உளவியல் உண்மையை நமக்கு உணர்த்துது. மூளையோட அமிக்டலா அப்படிங்கிற உணர்ச்சி மையம் முழுமையா ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு மனிதன் உணர்ச்சிகளோட பிடியில தவிக்கும் போது, ஓகே, அந்த இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும்போது, ஆமா, அந்த ஸ்டேட்ல அவனுக்கு நீங்க எவ்வளவு சிறந்த தர்க்கங்களை எடுத்து சொன்னாலும் அது மூளைய சென்றடையாது. வாவ், உண்மைதான். கோபத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் லாஜிக் பேசினா எடுபடாது. எக்ஸாக்ட்லி. இது அந்த ஆடியோ புக் குறிப்புகள் ரொம்ப அழகா உணர்த்துது. அர்ஜுனனோட அந்த சந்தேகம் அவனுடையது மட்டும் கிடையாது. தர்மம்னா என்ன, கடமைனா என்னன்னு ஒட்டுமொத்த மனித குலத்தோட பிரதிபலிப்பது. புரியுது. அர்ஜுனன் தன்னுள்ள இருக்கிற அந்த உணர்ச்சி குப்பைகளை முழுமையா கொட்டி தீர்க்கிற வரைக்கும் அவனுக்குள்ள புதிய சிந்தனைகளை விதைக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்துதான் அந்த ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிற உத்திய அங்கே அவர் கையாள்றார். ஓ,
அப்போ அந்த அமைதிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சைக்காலஜி இருக்கா? கண்டிப்பா. அந்த மௌனம்தான் அர்ஜுனனே தன்னிலைமையே அவனையே உணர வைக்குது. நிஜமாவே இது மிகச்சிறந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லலாம். சரி, அர்ஜுனன் முழுமையா பேசி முடிச்ச பிறகுதான் அறிவுரைகள் தொடங்குது. ஆமா. இந்த குறிப்புகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனித உடல் மட்டுமே அழியக்கூடியது, உள்ளே இருக்கிற ஆத்மா அழியாதது அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை கிருஷ்ணர் முன்வைக்கிறாரு. ஆனா அதை விட என்ன ரொம்ப கவர்ந்ததும் அதே சமயம் எனக்கு பல கேள்விகளை எழுப்பியதுமான ஒரு பகுதி இருக்கு. அது எந்த பகுதின்னு நான் கெஸ் பண்ணலாமா? கர்மயோகம் தானே? எக்ஸாக்ட்லி. உனது கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே, தர்மத்தில் உனக்கு உரிமை உண்டு, ஆனா பலனில் உரிமை கிடையாது அப்படின்னு அந்த பகுதி சொல்லுது. இந்த ஆடியோ குறிப்புகளோட மிக முக்கியமான மைய கருத்து இந்த கர்மயோக தத்துவம் தான். செயல்ல முழுமையா ஈடுபடுறது, அதே நேரம் அதோட ரிசல்ட் மேல இருக்கிற எதிர்பார்ப்புல இருந்து மனசை விடுவிக்கிறது. ஆனா இத நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? கேட்பதற்கு இது ரொம்ப சிறந்த தத்துவமா இருக்கலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது எப்படிங்க சாத்தியம்? நாமெல்லாம் இலக்குகளை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாடர்ன் உலகத்துல வாழ்றோம். டார்கெட் ரிசல்ட்னு ஓடுறோம். ஆமா, டார்கெட், ரிசல்ட், சக்சஸ், போனஸ்னு தான் நம்ம மூளை பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இரவும் பகலுமா உழைக்கிறேன், என்னுடைய 100% உழைப்ப கொடுக்கறேன். ஓகே. ஆனா பலனை பத்தி நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னா நான் ஏன் அந்த வேலையை செய்யணும்? எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அல்லது என் பிசினஸ் சக்சஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சா நான் சோர்வடைஞ்சு ஒரு சோம்பேறியா மாறிட மாட்டேனா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. பலன் மேல இருக்கிற ஆசை தானே நம்மள செயல்பட வைக்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான கேள்வி. பலரும் இந்த இடத்துல தான் என்ன குறிப்புகளை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியா? அப்போ இதுக்கு என்னதான் உண்மையான அர்த்தம்? பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா எந்த இலக்கும் இல்லாம குருட்டாம்பூக்குள்ள செயல்படணும்னு அர்த்தம் கிடையாது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல ஒரு உளவியல் மெக்கானிசம் மாதிரி பார்ப்போம். சரி, பாப்போம். உங்களுக்கு ஏற்படுற அந்த மன அழுத்தத்துக்கு உண்மையான காரணம் என்ன? நீங்க உங்க லேப்டாப்ல செய்யற வேலையிலயோ இல்ல நீங்க எடுக்கிற ஒரு முடிவுலயும் அந்த அழுத்தம் இருக்கிறதில்ல. பின்னாடி வேற எதுல இருக்கு? இந்த வேலை சரியா நடக்குமா? இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா ஏன் நிலைமை என்னவாகும்? ஏன் பாஸ் என்ன நினைப்பார்? அப்படின்னு எதிர்காலத்தை பத்தி உங்க மூளை உருவாக்குற பயத்துல தான் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அதாவது நான் செய்யறது நிகழ்கால வேலை, ஆனா என் மூளை எதிர்கால பயத்துல சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பலனின் மேல அந்த பற்ற வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க கவனத்தோட ஒரு பெரிய பகுதி எதிர்காலத்திலே உறைஞ்சு போயிடுது. இது உங்களுடைய தற்போதைய செயலோட திறனை குறைக்குது. இதை எப்படி நாம ஈஸியா புரிஞ்சுக்கிறது? இத எளிமையா புரிஞ்சுக்க ஒரு மாடர்ன் உதாரணத்தை எடுத்துப்போம். நீங்க ரொம்ப தீவிரமான ஒரு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற இலக்கோட தான் விளையாடுறீங்க. உங்க கவனம் 100% அந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கு. ஆனா அந்த விளையாட்டுல உங்க கேரக்டர் இறந்துட்டா நீங்க நிஜமாவே அழுது மனமுடைந்து போறது கிடையாது. ஆமா, அது வெறும் கேம் தானே, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்க கண்ட்ரோலரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் மட்டுமே. அந்த கேரக்டர் நீங்க இல்ல அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கு. வாவ், செம்ம உதாரணம் இது. அந்த ஒரு டிட்டாச்மெண்ட், அதாவது விலகல் இருக்கிறதால தான் உங்களால் அந்த கேமை அவ்வளோ ஈடுபாட்டோட கூர்மையா விளையாட முடியுது. நிஜமாவே இது ஒரு சூப்பரான ஒப்பீடு. கேமை ஜெயிக்கணுங்கிற இலக்கு இருக்கு, ஆனா அதோட முடிவை என் தனிப்பட்ட அடையாளமா நான் மாத்திக்கிறது இல்ல. அதுதான் கர்மயோகம். தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். உங்க செயல்ல உங்க பிளானிங்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த செயலோட விளைவு அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறத தாண்டி மார்க்கெட் நிலவரம், மத்த மனிதர்களோட மனநிலைன்னு பல 100 காரணிகளை பொறுத்தது. கரெக்ட். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆமா, உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு எதிர்கால முடிவின் மேல பற்ற வைக்கும்போது தான் உங்களுக்கு பயம் வருது. அந்த பயத்தை நீக்கிட்டு அந்த வீடியோ கேமை விளையாடுற மாதிரி முழுமையா பிரசன்ட்ல செயல்ல மட்டும் கவனம் செலுத்தும் போது உங்க திறன் பன்மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு இந்த மூலக்குறிப்புகள் ரொம்ப லாஜிக்கலா விளக்குது. சூப்பர். சரி, பலனின் மீதான அந்த அதீத பற்று விட்டுட்டா நிகழ்காலத்துல முழு கவனத்தையும் செலுத்தலாம் அப்படிங்கிறது லாஜிக்கலா நல்லா புரியுது. ஆனா இங்கதான் அடுத்த சிக்கல் வருது. இந்த குறிப்புகள்லயே அர்ஜுனன் ஒரு கட்டத்துல கேக்குறான், மனம் காற்றை போல அடங்காதது, அதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான கேள்வி. உண்மைதானே. என் பாஸ் என்ன திட்டும்போதோ இல்ல ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும் போது என் மனம் ஒரு வீடியோ கேம் பிளேயர் மாதிரி அமைதியா இருக்கிறது இல்லையே, அது ஒரு மாபெரும் புயல் மாதிரி சுழன்றடிக்குதே. கண்டிப்பா, அது மனித இயல்பு. இந்த சூழல்ல காத்து மாதிரி அலைபாயிர மனச எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
இதுக்காக தான் அந்த ஆடியோ குறிப்புகள் மனித மனதோட இயக்கத்தை 3 குணங்களா வகைப்படுத்தி ஒரு சிறப்பான உளவியல் கட்டமைப்பை முன்வைக்குது. 3 குணங்களா? ஆமா, சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணங்கள் மனிதர்களுக்குள்ள செயல்படுறதா அது விவரிக்குது. இத வெறும் வார்த்தைகளா பார்க்காம மூளையோட 3 விதமான நிலைகள், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த 3 குணங்களையும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஏன்னா இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஷோர். நாமே பல நேரங்கள்ல வெவ்வேறு நபர்கள் மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா? அது இதனால தானா? நிச்சயமா. இந்த மூலக்குறிப்புகளின்படி தமோ குணம் அப்படிங்கிறது அறியாமை, மந்தநிலை, அப்புறம் சோம்பலை குறிக்குது. எந்த ஒரு கஷ்டமான சூழல்ல இருந்தும் தப்பிச்சு ஓட நினைக்கிறது, முடிவெடுக்க தயங்கி தள்ளி போடுறதெல்லாம் இதோட அறிகுறிகள். ஓகே, அப்ப ரஜோகுணம்? அடுத்ததா ரஜோகுணம். இது அதீத ஆசை, கோபம், எதையாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற தணியாத தாகம் மற்றும் அமைதியின்மையை குறிக்குது. இது உங்களை தொடர்ந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வித பர்ன் அவுட் நிலை அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கே. அப்புறம் சத்துவம்? இறுதியா சத்துவகுணம். இது அறிவு, தெளிவு மற்றும் ஒருவித அமைதியான விழிப்புணர்வை குறிக்குது. ஒரு ஞானி என்பவன் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு சமநிலையில இருப்பான். வாவ், இத நான் என் வாழ்க்கையோட அப்படியே பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்க. இப்போ வீக்கெண்ட்ல எந்த வேலையும் செய்யாம நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துக்கிட்டு சோம்பேறியா கிடக்கிறப்போ நான் தமோ குணத்துல இருக்கேன். கரெக்ட். அப்புறம் திங்கக்கிழமை காலையில ஆபீஸ்க்கு போய் அந்த டார்கெட்டை முடிக்கணும், இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு வெறித்தனமா அதே சமயம் ஒரு விதம் எரிச்சலோட செயல்படும் போது நான் ரஜோ குணத்துல இருக்கேன். எக்ஸாக்ட்லி. அப்புறம் எப்போவாது ஒரு நாள் காலையில சீக்கிரம் எழுந்து ஒரு அமைதியான வாக்கிங் முடிச்சுட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாம என் அன்றைய வேலைகளை திட்டமிடும் போது நான் சத்வ குணத்துல இருக்கேன். நான் சொல்றது சரிதானே? மிக துல்லியமான உதாரணம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த 3 குணங்களும் மாறி மாறி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ நாம என்னதான் செய்யணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இந்த குறிப்புகள் சொல்ற ரகசியம் என்னன்னா, ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும்னா நீங்க இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு சாட்சியா மாறணும் அப்படிங்கிறது தான். வெயிட், சாட்சியா மாறுவதா? அதாவது என் உணர்ச்சிகளை நானே தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இதுக்கும் மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதோட லாஜிக் என்ன? இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு நரம்பியல், அதாவது நியூரலாஜிக்கல் லாஜிக் இருக்கு. பொதுவா நம்ம கோவமா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? நான் கோவமா இருக்கேன்னு சொல்லுவோம். ஆமா, ஐ ஆம் ஆங்கிரி அப்படின்னு சொல்லுவோம். சோகமா இருந்தா நான் சோகமா இருக்கேன்னு சொல்லுவோம். அதாவது அந்த உணர்ச்சியையே நம்ம அடையாளமா நாம மாத்திடுறோம். உண்மைதான். ஆனா தியானம் மற்றும் சுய விழிப்புணர்வின் மூலமா அந்த சாட்சி நிலையை அடையும் போது நீங்க எனக்குள்ள இப்போ கோபம் அப்படிங்கிற உணர்ச்சி எழுகிறது அப்படின்னு அதை கவனிக்க தொடங்குவீங்க. ஓ, அதாவது எமோஷனை என்னிடமிருந்து நான் பிரிச்சு பாக்குறேன். ஆமா, அந்த ஒரு சின்ன விலகல் தான் மூளையில மாயங்களை செய்யுது. நீங்க அந்த உணர்ச்சியை கவனிக்க தொடங்கின மறுகணமே மூளையோட உணர்ச்சி மையமான அமிக்டலாவோட பிடியிலிருந்து விலகி லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிடுவோமா? கரெக்ட். தர்க்க ரீதியா சிந்திக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு சென்று விடுவீங்க. அந்த சாட்சி நிலையில நிக்கும்போது எந்த அவசர முடிவுகளும் எடுக்க தோன்றாது. வாவ், என் மனம் இப்போ ரஜோகுணத்தோட பிடியில ஒரு அவசர முடிவை எடுக்க துடிக்குது அப்படிங்கறத நீங்க ஒரு 3வது மனுஷனை போல கவனிப்பீங்க. அந்த விழிப்புணர்வே மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். இது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த சைக்காலஜிக்கல் டூல். உணர்ச்சிகளை அடக்கிறத விட அத வெறும் சாட்சியா நின்னு கவனிக்கிறது அதிக பலன் தரும் அப்படிங்கிறது நல்லா புரியுது. கண்டிப்பா. சரி, இப்படியே இந்த உரையாடல் நகர்ந்து குறிப்புகளோட உச்சக்கட்டத்தை அடையுது. அதுதான் விஸ்வரூப தரிசனம். ஓ, அந்த பிரம்மாண்டமான காட்சி. ஆமா, கிருஷ்ணர் தன்னோட பிரம்மாண்டமாண்ட உலகளாவிய வடிவத்தை அர்ஜுனனுக்கு காட்டுறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்துல தோன்றுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம். இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் காலமும் படைப்பும் அழிவும் தன்னுள் இயங்குறத அவரு காட்டுறாரு. இத கேட்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. நிஜமாவே சிலிர்க்கு வைக்கிற காட்சி அது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு தனி மனிதனோட மன அழுத்தத்துக்கும் இந்த மாபெரும் விஸ்வரூப காட்சிக்கும் என்ன உளவியல் தொடர்பு இருக்க முடியும்? இது வெறும் ஒரு புராண கற்பனை மாதிரி தோணலையா? ஆக்சுவலா இந்த காட்சியை நம்ம அப்படியே நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. இது ஒரு மகத்தான உளவியல் உருவகம், ஒரு மெட்டஃபர். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. விண்வெளிக்கு போற விண்வெளி வீரர்கள் அங்கிருந்து நம்மளோட சின்ன பூமியை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் நிகழும். அத ஓவர்வியூ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்வியூ எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நமது தேசம், நமது எல்லைகள், நமது மாபெரும் பிரச்சனைகள்
எல்லாமே அந்த அண்ட வெளியில எவ்வளவு சின்னவை அப்படிங்கறத உணரும்போது அவங்களோட ஈகோ சுக்குநூறா உடைஞ்சிடும். அதே எஃபெக்ட தான் இந்த விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு ஏற்படுத்துது. ஓஹோ! அதாவது தன்னை ரொம்ப சின்னவனா உணரும்போது அவனோட பிரச்சனைகளும் சின்னதாகி விடுது அப்படின்னு சொல்றீங்களா? துல்லியமா, நான் தான் எல்லாம் செய்றேன், என் விருப்பப்படி தான் இந்த உலகம் நடக்கணும், என்னால தான் என் குடும்பம் வாழுது அப்படின்னு மனுஷன் கட்டமைச்சு வச்சிருக்கிற அந்த அகங்காரத்தை உடைக்கவே இந்த தரிசன குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. ஆமா, அந்த மாபெரும் காலச்சக்கரத்துல பிரபஞ்ச இயக்கத்துல தான் வெறும் ஒரு சின்ன கருவி மட்டுமே அப்படிங்கிற உண்மையை அர்ஜுனன் உணர்கிறான். நான் அப்படிங்கிற அகங்காரம் அழியும் போதுதான் மனிதனுக்கு உண்மையான தெளிவு கிடைக்குது. இந்த இடத்துல தான் இந்த குறிப்புகள் என்ன ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு போச்சு. எப்படி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய தத்துவங்களை சொல்லிட்டு அந்த பிரம்மாண்டத்தை காட்டிட்டு இறுதி அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றார்? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனி இத முழுமையா சிந்திச்சு பார்த்து உன் விருப்பப்படி நீயே முடிவெடு அப்படின்னு சொல்றார். வாவ்! ஆப இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தோட மாபெரும் சக்தி ஒரு கட்டளைய பிறப்பிக்கல, நான் சொல்றத செய் அப்படின்னு அர்ஜுனனை மிரட்டல. கரெக்ட். எல்லா தரவுகளையும் கொடுத்துட்டு தனிமனித சுதந்திரத்தை அவங்கிட்டயே ஒப்படைக்கிறார். இவ்ளோ பெரிய குழப்பத்துல இருந்த அர்ஜுனன் இத கேட்ட உடனே தன் குழப்பங்கள் நீங்கிட்டதாகவும் தன் கடமையை செய்வதாகவும் எப்படி அவ்வளவு உறுதியா அறிவிக்கிறான்? ஏன்னா அந்த இடத்துல சரணடைதல் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நிகழ்வு நடந்து முடிஞ்சிடுச்சு. சரணடைதல்னா தோத்து போறதா? இல்ல, சரணடைதல் அப்படிங்கிறது பலரும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. அது கோழையா ஓடி போறதோ இல்ல சவால்கள்ல இருந்து தப்பிக்கிறதோ கிடையாது. அப்புறம் என்னது? அது எல்லாத்தையும் நானே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஈகோவை முற்றிலுமா கைவிடுறது. ஓ, கண்ட்ரோல விடுறது. ஆமா, தான் எடுக்க போற செயலோட விளைவுகள் பரம்பொருளோட கையில அல்லது பிரபஞ்சத்தோட கையில அப்படின்னு முடிவான பிறகு மனசுல இருந்த பாரம் முழுசும் நீங்கிடுது. அகங்காரமோ ரிசல்ட் மேல இருந்த பயமும் இல்லாத அந்த வெற்றிடத்துல தான் முழுமையான தெளிவு பிறக்குது. அர்ஜுனனுக்கு கிடைச்சது அந்த தெளிவு தான். மிக அருமையா தொகுத்தீங்க. ஒட்டுமொட்டமா பார்த்தா குருக்ஷேத்திரத்துல தேருக்கு நடுவுல கைகள் நடுங்கி எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு அழுதுகிட்டு இருந்த அர்ஜுனன் எப்படி ஒரு உறுதியான தெளிவான மனநிலைக்கு மாறினா அப்படிங்கறத இந்த மூல ஆதாரம் நமக்கு ஒரு உளவியல் பாடமாவே எடுத்திருக்கு. கண்டிப்பா. பலன் மேல இருக்கிற பற்றே வீடியோ கேம் பிளேயர் மாதிரி விட்டு விடுதல், மனசோட உணர்ச்சிகளை ஒரு சாட்சியா நின்னு கவனிச்சு கட்டுப்படுத்துதல், எல்லாவற்றிற்கும் மேலா நான் தான் எல்லாம் செய்றேங்கிற அகங்காரத்தை அழிச்சு சரணடைதல். இந்த பாடங்கள்லாம் ஏதோ போர்க்களத்துக்கு மட்டுமானவை கிடையாது. நேர்களாகிய நீங்க உங்க அன்றாட வாழ்வியல்ல, வேலையில, உறவுகள்ல சந்திக்கிற ஸ்ட்ரெஸ்ஸ கையாளவும் சிக்கலான தருணங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுக்கவும் உதவுற மிகச்சிறந்த நடைமுறை ஆயுதங்கள் இவை அப்படிங்கறத இந்த குறிப்புகள் ஆழமா பதிவு செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில ஒரு விஷயத்தை நீங்க தனிமையில சிந்திச்சு பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கட்டாயமா. உங்க வாழ்க்கையில தற்சமயம் உங்களை மிக கடுமையா வாட்டுற ஒரு மன அழுத்தத்தையோ அல்லது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையோ உங்களை அழிக்க வந்த ஒரு தடையா பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலா உங்களை நீங்களே ஆழமா உணர்ந்து கொள்வதற்காகவும் உங்க சொந்த ஈகோவை உடைச்சு உங்களை ஒரு சிறந்த மனிதரா செதுக்குவதற்காகவும் உங்களுக்காகவே பிரத்யேகமா அமைக்கப்பட்ட உங்களோட தனிப்பட்ட குருக்ஷேத்ரா அப்படின்னு அந்த பிரச்சனையை நீங்க பார்த்தா இன்னைக்கு நீங்க எடுக்க போற அடுத்த முடிவு எப்படி மாறும் சிந்தித்து பாருங்கள்.